ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட சிகில் கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம்னா ஹாப்பி வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ கேம் தான் பார்க்க போகிறோம். இதோட கன்யூஷன் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளார போய் பார்த்தா அடுத்தடுத்த லெவல்ஸுமே இருக்குது. பிஸ்னஸ் மேன் அப்புறம் நிறைய லெவல்ஸும் இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் சில லெவல்ஸ் மட்டும் முடிச்சு வச்சுருப்போம். இப்போ வாங்க கேம்குள்ளார. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து பிஸ்னஸ் மேனுங்கிற பிஸ்னஸ் காய்ங்கிற ஒரு லெவலை தான் நாங்கள் விளையாட போகிறோம். ஃபஸ்ட் லெவல் 3rd லெவல் வரைக்கும் முடிச்சு வச்சுருக்கோம். அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட் லெவல் இந்த லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப் ஆகிட்டே தான் போகும். எவ்வளோ அளவுக்கு ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு செகண்ட் லெவல் டஃப்பாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சமாக டஃப்பாக போயிட்டுருக்கோம். 3rd லெவலுக்கு மேலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் லெவல். அங்கங்கே லேண்ட்மைட்ஸ் இருக்குது. அதில் மட்டும் காலை வச்சோம் தெரிச்சிருவோம். அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அவுட் ஆவல்ல அந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, மேலே கூட்டிகிட்டு போகிற ஒரு இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் லெவல்லாம் போச்சு. நான் சொன்ன லேண்ட்மைட் கைஸ், இதுதான் நடக்கும். கொஞ்சம் வன்மமாகவும் இருக்கும். கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு பரவாயில்ல. சில லெவல்ஸில் அரைக்கிற மாதிரிலாம் வரும். அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இந்த லெவலில் எப்படியாவது அவுட் ஆகாமல் விளாண்டுணும் கைஸ். வச்சு பார்த்து நிதானமாக பொறுமையாக விளாடணும். இல்லைன்னா சில்லற தான். மேலே கூட்டிகிட்டு போகுது. ஓ மை காட், இதில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம எதோ ஒரு பாடி பார்ட்ஸ் உடஞ்சாலுமே சில்லற அவ்வளோதான், உயிரே போகிற அளவுக்கு தான் சில கேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கால் கை எது உடஞ்சாலுமே உயிர் போகாது. ஐ மீன் தலைலாம் எதாச்சுன்னா மட்டும்தான் உயிர் போகும். அவ்வளோதான். இதில் வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, பிஸ்னஸ்க்காக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நாங்கள் விளையாடி பார்க்கல. இதுக்குள்ளார போய் பார்ப்போம் வாங்க. ஒரு டேட் அண்ட் சன் இருக்காங்க. அதில் இதுதான் ஃபஸ்ட் லெவல். அதில் அவங்களே ஃபஸ்ட் லெவல்னால மேனுவல் கொடுக்குறாங்க எது அமுத்தணுங்கிறதுக்காண்டி. ஏன்னா கேம்குள்ளார என்ட்ரி ஆனோடனே நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமான்னு. கண்ட்ரோல்ஸுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி அவங்களே கொடுத்துருக்காங்க சில கண்ட்ரோல்ஸ்லாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது, இது ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி. இப்போ வந்து இது அவங்களே சொல்கிறாங்க. அதில் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் லெவலுக்கெலாம் அவங்களே சொல்கிறாங்க. ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகணும். தென் வேகமாக போகணும். ஸ்டாப். சைக்கிளே உடஞ்சிருச்சு கைஸ். இருந்தாலும் நம்ம ஆள் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு மாதிரி அன்கண்டிஷனலாக தான் இருக்குது நம்ம சைக்கிளு. எப்படியே வின் பண்ணிட்டே போதும். வின் பண்ணியாச்சு கைஸ். போச்சு வன்மம். கேமில் அதிகமாக வன்மத்தை காட்டுறாங்க கைஸ். இவ்வளோ வன்மம் தேவையில்ல. இந்த லெவல் வின் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். இதில் வந்து நம்ம அந்த லெவல் வின் பண்ணியாச்சு பாருங்கள்.
இந்த சைன் இருக்கும், ஒரு கொடியாட்டம் இந்த சைன் இருக்கும். இது மாதிரி எல்லா லெவலையும் உங்களுக்கு ஒருக்கா விளையாட்டு காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி இந்த கேம் விளையாடுறதுன்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கன்டினியூஷனில் எல்லா லெவல்ஸையும் முடிப்போம். இதில் ஒரு இதில் 15 இருக்குது. இந்த லெவல் இன்னும் ஓப்பன் ஆகலை. இந்த லெவல் முடித்தா இந்த லெவல் ஓப்பன் ஆகிடும் கைஸ். அது மாதிரி இப்போ வாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு இவர் தான் இருக்கார் நம்ம லிஸ்ட்டில். வீல் சேர் உள்ள ஒரு தாத்தா, தலை போயிடுச்சு கைஸ், அதனால் இப்போ கன்டினியூ பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நிற்கணும் கைஸ். எஸ்கலேட்டர் உடஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு எஸ்கலேட்டர் வருது. அப்புறம் இங்கே கண்ட்ரோல்ஸில் ஒரு பூஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த தாத்தாவை காணோம், படுத்துட்டாரு. என்னாச்சு? எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலையாட்டிருக்கு. ஓ மை காட், தலை நசுங்கிடுச்சு கைஸ். ஈக்குவல் கொடுத்து தான் ஆகணும். இப்போ ட்ரை பண்ணுறான். இந்த அட்டெம்ப்டில் கரெக்டாக வந்து பாருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான். இந்த லெவல் மட்டும் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. கண்ட்ரோல்ஸ் பாருங்கள். எப்படி போகிறது? அவர் பின்னாடி வந்து நல்லா வந்துட்டார் கைஸ். பூஸ்ட் அழுத்த சொல்லுது. ஓ மை காட், இப்போ தெரியுது எதுக்கு பூஸ்ட் அழுத்த சொன்னேன். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் சில்லற அதிகமாக வாங்குகிறோம். நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக விளையாட ஆரம்பிச்சிடுவோம் மாட்டிருக்கு. இருங்க, ஏதோ கேட்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் ஈக்குவல் கொடுக்க முடியல, அதனால் மறுபடியும் வெளியே வந்துடுது. மறுபடியும் உள்ளே போயிட்டு அதே லெவலில் கிளிக் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெவலை மேலே போகிறாங்க எஸ்கலேட்டரில். ஒமைகாட் நிறைய பிரிக்ஸு அது மாதிரி நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க கைஸ். இதுலேயும் ஒரு அடுத்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். பூச்சு மறுபடி சில்லற எண்ணிட்டோம் நம்ம. இந்த லெவலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதில் பூஸ்டெல்லாம் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. வீல் சேர் உள்ள ஒரு தாத்தா. இப்போ வந்து நம்ம பூஸ்ட்டை தான் அழுத்தணும். டோர் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. இடித்தா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம். ஓகே ஜஸ்ட்டு கைஸ், இல்லைன்னா பரலோகத்துக்கு தான் போயிருக்கோம், சட்னி ஆக்கியிருக்கோம். ஓ டோனட்னு என்னமோ இருக்குது. ஓ பார்த்தீங்களா, வெக்ட்ரின்னு வந்துருச்சு. இதுதான் அதா. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். எப்படியோ தாத்தா வேலை எப்படியோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன? நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இவர் ஆல்ரெடி விளையாண்டு பார்த்துருக்கோம். நம்ம உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன ரியலிஸ்டிக் இது தான். இப்போ பாருங்கள். ஓ மை காட், வண்டி விட்டு பறந்துட்டோம். அடி ரீதான் கொடுக்கும். என்ன ரியலிஸ்டிக்னா, இந்த பொருட்கள்லாம் உண்மையாலுமே வேலை செய்கிற மாதிரியே வேலை செய்யும். வன்மம். எக்ஸாம்பிளுக்கு ஐயோ கொக்கோ கோலா பறந்துச்சு. அங்கே ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்குல்ல, அது போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் ஸ்பீடாக போகணும். நம்ம அது பண்ணதே தேவையில்ல, இது மாதிரி பண்ணால் கூட போதும். இந்த இடத்துலையும் லைட்டாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். நல்லா வேகமாக போக சொல்லுது. இந்த இடத்துல இடித்தா என்ன ஆகும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். சில டைம்ஸ் கையெல்லாம் போயிருக்கும். ஆல்ரெடி இந்த லெவல் விளையாண்டனால கையெல்லாம் போயிடும். கொஞ்சம் வன்மம். இதில் பாடி பார்ட்ஸ் எல்லாமே அழகாக வேலை செய்யும் கைஸ். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம கீழே விழுந்ததுக்கப்புறமும் நம்ம பாடி பார்ட்ஸ்லாம் கரெக்டாக வேலை செய்யுது.
கரெக்டாக ஹேண்டு. ஆனால் அது எதுக்குன்னே தெரில, வண்டியில் மறுபடியும் போய் உட்காரத்துக்காக இது ஒழுங்காக நிற்க கூட மாட்டேங்கிறான். லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே பண்ண முடியல, எப்படின்னு தெரில. அதனால் மறுபடியும் ரீ தான் கொடுக்கணும். பாருங்க, oh my god, ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். ஒரு ஹேண்டு போயிடுச்சு நம்மளுக்கு. ஜஸ்ட்டில் அதில் ஃபில்ட்ரேனி இருப்போம். இந்த லெவலை எப்படியா முடிக்கிறோம். ஆல்ரெடி ஒரு ஹேண்டு போயிடுச்சு, இப்போ மறுபடியும் ஒரு ஹேண்டுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கணும். இது எப்படி சொல்கிறாங்கன்னா, ரிவர்ஸ் வந்து பேக்கில் இப்படி ஒரு அழுத்தழுத்து சொல்கிறாங்க, ரிவர்ஸ் வந்து மறுபடியும் பேக்கில் அதே மாதிரி, மறுபடியும் அதே மாதிரி எத்தனை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஃப்ரண்ட்டில் போன மாட்டிருக்கு, பேக்கில் போனால் சில்லற தான் அவங்களே கொடுத்து சொல்கிறாங்க. ஓ மை காட், அதை பார்த்தீங்களா நீங்கள்? கீழே நம்ம சுற்றிட்டு இருந்ததை நல்ல வேலை ஸ்பீடாக வந்துட்டோம், அதனால் எதுவும் ஆகலை. என்னது, ஓ மை காட், என்னமோ ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் ப்ளே பண்ணுவோம். எங்கெங்கேயே போகுது, ஈக்குவல் கொடுத்தாச்சு, மறுபடியும் ப்ளே பண்ணலாம். ஐயோ பறந்துருச்சு கைஸ். இருங்க, அடுத்த லெவலில் தான் இதை காட்ட முடிய மாட்டிருக்கு. ஏன்னா இன்னும் பார்த்தீங்களா, மேலே போன பொருள்லாம் மறுபடியும் ரீ வருது. கனவா நினைவா, டப்பா எல்லாமே, ப்ரெட்டு அதெல்லாமே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் கொடுப்போம். ஓகே, மறுபடியும் இந்த லெவலில் விளாட்றோம். கொஞ்சம் இந்த லெவலை கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக விளாடணும். அந்த இடத்துல என்னாச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். அந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கணுமா? ஏன்னா ஆல்ரெடி விளையாண்டுருக்கேன், பட் ஒரு லெவலை விளையாண்டுருக்கேன். oh my god, மறந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்களா, ஹார்ட்டில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் அந்த விளையாடுறோம்ல அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் வன்மமாக இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி இருந்துருக்கலாம். சரி, இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு என்ன, கேம் தானே வேணும். போச்சு, தப்பாக பண்ணிட்டோம் நம்ம. அந்த இடத்துல குதிச்சிருக்கக்கூடாது, நம்ம குதிச்சிட்டோம். முன்னாடி போக சொல்கிறாங்க. இன்னொரு கையும் அவங்க விட்டு இப்போ ஞாபகம் வந்துருச்சு கைஸ். ஜஸ்ட் மினிட் கைஸ். Oh my god, see this guys. எத்தனை தாடி விளாட்றேன் பாரு இந்த கேமை. எப்படியாவது இந்த லெவலை முடிச்சாகணும், அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். பின்னாடி போகும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. என்னங்க இது, போனாலே தூக்கி அடிக்குது, இல்லை புரியல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரில. போனாலே தூக்கி அடிக்குது. நான் சொன்னல, சிப்ஸ் பண்ண நொறுங்குச்சு பார்த்தீங்களா, அதுதான் அந்த ரியலிஸ்டிக்குன்னு. ஃபஸ்ட் தாட்டி இது பண்ணும்போது ஈஸியாக ஒரு ஃப்ளோலே முடிச்சிட்டேன். செகண்ட் தாட்டி அது விளாடும் போது தான் தெரியுது அதோட கஷ்டம். பார்த்து நிதானமாக பொறுமையாக வச்சு அழுத்தணும். மேலே போயிடக்கூடாது. இப்போ புரியுது கைஸ், இப்போ புரியுது கைஸ். அதுதான் இதில் இருக்கிறது. மேலே இப்போ நம்ம ஃப்ளோவாக போகும்போது முன்னாடியே ஜம்ப் பண்ணிடுறோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிட்டு ஜம்ப் பண்ணணும், இல்லைன்னா சில்லற தான்ங்கிறாங்க. போச்சுரா, ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். இதெல்லாம் மிஸ்டு கால் தான். மறுபடியும் அதே தப்பு பண்ணுறோம். இதை விட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் வாங்க. ஃபிட் கொடுப்போம்.
இதை அப்புறமேட்டு அடுத்த கன்யூஷனில் ட்ரை பண்ணுவோம். இது இந்த லெவலில் முடித்தாதான் இந்த இது வரும் guys. மோபிடு கப்புள் லெவல் பெரு. வீல் சேர் காய். அடுத்து இவரை வந்து நான் 2 லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2 லெவல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் guys. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட் லெவல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இதுதான் மூளையை சோதிக்கிற விதம். இது பார்க்கறதுக்கு தான் லைட்டாக கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். அது உருண்டே போயிடுவோம். இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் போக சொல்லுது, ஆனால் ஃப்ரண்ட்டில் இப்படி வந்துடுது. லாங்காக அந்த அதில் குடிச்சு போனோன்னா ஆல்ரெடி விளையாண்டனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதையும் சேமாக பிடிச்சா ஃப்ரண்ட்டில் போகும். இந்த பேக் பட்டன் அழுத்தினா பேக்கில் போகும். அடுத்த செகண்ட் லெவலில் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் இந்த மாதிரி குதிச்சு அழகாக போய் உட்காந்துக்கணும். அதான் அவங்க ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சுல அது மாதிரி இது ஒரு இது. அது ஃப்ரண்ட்டில் பண்ணோம், இது பேக்கில் பண்ணுறோம். எல்லாம் சிம்பிள் தான் கைஸ். அவங்களே கொடுக்குறாங்க பாருங்க மேனுவல். லேண்ட்மைட் தான் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு பாருங்க கைஸ். இப்போ நெக்ஸ்ட் லெவல் காட்டுறேன் உங்களுக்கு. இதுலேயே நெக்ஸ்ட் லெவல் இருக்கும்ல, அதுக்கு போகலாம் வாங்க. இதோ ஆமாம், அது மாதிரி இதையும் பண்ணுவேன். Oh my god, இது வந்து அதில் சட்னி ஆக்க பார்க்கும். ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோ தரணும். இப்போ லைட்டாக ஈஸியாக தான் இருக்குது. இதில் தான் கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க ஃப்ரண்ட்டில் போனால் என்ன நடக்கும்னு. இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதில் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும். ஏமாற்றவே முடியாது. அந்த இதை தள்ளி விட்டுரும் நம்மளை வெளியே. நம்ம அப்படியே மேலே குதிக்கலான்னு பார்த்தாலும் அப்படியே தள்ளி விட்டுரும். அதுதான் இருக்கிற ஒரு இது. ஓகே டன் கைஸ். இந்த ஒரு இதுவும் காணாம போகிற ஒரு இது பார்த்தீங்களா, மறுபடியும் ரீஃபார்ம் ஆயிடுச்சு. லேட் பண்ணோமா அந்த இடத்துல உடஞ்சி விழுந்துடும். அதனால் எப்படியாவது இந்த இடத்துல வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நின்றுட்டு அதுக்கப்புறம் குதிக்கணும். கரெக்டாக அது வரும்போது குளிச்சு விட்டணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ ஏதாவது ஒரு இதில் குதிச்சு பார்ப்போம். போச்சு, தெரியாதனமாக குதிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான். இதுலேயும் ஒன்றும் குறையா இல்லை. அது என்னது, வேறு ஏதோ ஒரு பாடி பார்த்து உருண்டு போயிட்டுருக்கு. மறுபடியும் அதை விளையாண்டு பார்க்கலாம். மறுபடியும் விளையாண்டு பார்க்குறோம். Oh my god, மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, இதை ஈஸியாக முடிச்சுட்டு எப்படியா போகணும். மறுபடியும் ஈக்குவல் கொடுப்போம். அவ்வளோதாங்க. ஸ்வானி இதுக்கு தான் அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பேக் அழகாக ஒரு பேக் ஸ்லிப்பு. மறுபடி ஃப்ரண்ட்டில் போயிட்டு வருது. கொஞ்சம் இந்த கேம் ஓரளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி மைண்ட் கேமாகவும் இருக்கும், கொஞ்சம் வன்மமாகவும் இருக்கும். அவ்வளோதான், உடஞ்சி போச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது. கீழே தான் போகணும். இது உடஞ்சா என்ன ஆகுன்னு காட்டுறதுக்கு தான் இப்படி பண்ணேன். மிகாட் பூச்சு. அவ்வளோதான், சொல்லிட்டேன்.
ஒரு நிமிஷம். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு பக் ஆகுது கைஸ். இந்த கேமில் ஏதோ ஒரு பக் இருக்குது கைஸ். தூக்கி வெளியே போட்டுருது. நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன கேரக்டர்ஸ் வேணால் இது பண்ணிக்கலாம். நம்ம அன்லாக்காக இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு இவர் தான் அன்லாக்காக இருக்கார். அந்த கேரக்டரை எடுத்து ப்ளே பண்ணுறது தான் இது. இதுக்கும் வந்து நாங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் காய் இருப்பார் பாருங்க. இதோ இந்த பிஸ்னஸ் காயை முடித்தாதான் இந்த ஃபஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகும் நான் சொல்லிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் லெவல் ஓப்பன் ஆகிருக்கா. உள்ளார போயிட்டு இதுதான் அந்த கப்பல், மோபடு கப்பல் டிக் கொடுப்போம். பின்னாடியே லேண்ட் மைட்ஸ் இருக்கு. மிஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் போக போக டஃப்பானாலும் ஆகும். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல வேலை பூஸ்ட் இருந்தனால தப்பிச்சிருக்கோம். இதுலேயும் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் டாகு புச். இது எப்படி அந்த இடத்த அந்த சுச்சுவேஷன் சமாளிக்கணும், சல்லுன்னு போயிடணும். ஈஸியாக முடிஞ்சு கைஸ். இந்த லெவல் நான் இன்னொருக்கா விளையாண்டு காட்டுறோம். எதுக்குன்னா இதில் ஒரு வண்ணத்தை காட்டியிருப்பாங்க. எங்கே போச்சு அது? ஒரு வாட்டி விளையாட போது இருந்துச்சு, அது இப்போ காணும். உடஞ்சிருச்சு. இப்போ வெளியே வரும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இத்தனை லெவல் இருக்குது. இதோட அடுத்த கன்யூஷன் கூடிய சீக்கிரத்திலே வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இத்தனை லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம கேமிங் போடுவோம். இந்த கேமுக்கு வந்து நாங்கள் 10 லைக்ஸ் டார்கெட் வைக்கிறோம். யாரும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதை மட்டும் பண்ணி விடுங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. Until then, bye from Loda Seagull Gaming. Bye bye.